ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தமிழ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து யூனிட் 3ல் வந்து பார்ட் 1 வந்து நேற்று தான் போட்டேன். ஸோ யூனிட் 1, 2 and 3 பார்ட் 1 இதெல்லாம் வந்து முன்னாடி உள்ள வீடியோவில் போட்டிருக்கேன். போய் ப்ளேலிஸ்ட்டில் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இன்றைக்கி வந்து நம்ம வந்து யூனிட் 3ல் வந்து 2001லேருந்து 2019 வரைக்கும் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கன்னு பார்க்கலாம். ஏற்கனவே பாதி கொஸ்டின் வந்து இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் போட்டிருக்கேன், போய் பார்த்துக்கோங்க. இது வந்து மீதி உள்ள கொஸ்டின்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் வேணால் அந்த கொடுக்குறேன். எல்லா யூனிட்டுக்குரிய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் போய் செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். As a relationship to Thomas Love Peacock, 4 Ages of Poetry, Shelley wrote An Apology for Poetry, Defense of Poetry, an Essay on Dramatic Poesy, The Study of Poem. கொஸ்டின் உங்களுக்கு புரியுதா? தாமஸ் லவ் பீகாக்கு ஆப்போசிட்டாக நம்ம ஷெல்லி வந்து ரிப்ளை பண்ண போயம் எதுன்னு சொல்லி கேட்குறாங்க. அது அப்பாலஜி ஃபார் பொயட்ரியாக இருக்கலாம், டிஃபென்ஸ் ஆஃப் பொயட்ரியாக இருக்கலாம், எஸ்ஏ அண்ட் ட்ராமாட்டிக் பொயசியாக இருக்கலாம், ஸ்டடி ஆஃப் பொயட்ரியாக இருக்கலாம். என்னன்னு சொல்லி கெஸ் பண்ணுங்கள். எஸ், ஆன்சர் பி, டிஃபென்ஸ் ஆஃப் பொயட்ரி. நோட் பண்ணிக்கோங்க. ஷெல்லிஸ் டிஃபென்ஸ் ஆஃப் பொயட்ரி வாஸ் ரிட்டன் இன் ரிப்ளை டு, அவரோட டிஃபென்ஸ் ஆஃப் பொயட்ரி யாருக்காக ரிப்ளை பண்ணது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸ்டீஃபன் க்ராசன்ஸ் ஆன்டிஐட், லிரிக்கல் பேலட்ஸ், ஜான்சன்ஸ் எஸ்ஸே, தாமஸ் லவ் பீகாக் எஸ்ஸே. Answer is option D, Thomas Love Peacock's essay. According to Shelley, poets are acknowledged of the world, rules, legislators, saviors, reformers. Option B, legislators. Answer. According to Wordsworth, the knowledge both of the poet and the dash is pleasure. Historians, biographer, man of science, lawyer. Option C, man of science. Answer. Language really used by men should be the language of poetry. Who is the proponents of these words? T.S. Eliot, I.A. Richards, Wordsworth, S.T. Coleridge. Answer C, Wordsworth. Preface to the lyrical ballads written by William Wordsworth, S.T. Coleridge, Lamb, Dryden. Option A, William Wordsworth. William Wordsworth தான் நம்ம Preface to Lyrical Ballad வந்து எழுதியிருக்காரு.
Lyrical ballads was published year dash 1799, 1796, 1780, 1798. Answer is option A, 1798. It was dash Hazlitt got the chance to how they celebrate the poet's speech. Option A, January 1798, June 1798, July 1798, March 1789. Answer is option A, January 1798. Oh my goodness. Hazlitt's father was dissenting minister in dash Yorkshire, Shropshire, Somersetshire, Shrewsbury. Answer is option A, Yorkshire. ஜீவனே என் போதையே நீ போதும் என்று சொல்லும் நேரம்தான் தள்ளாடிய அந்த அடுத்த கொஸ்டின். ஓகே, ப்ரிஃபேஸ் டு த மேன்ஸ் ஆஃப் த பபிள் லைன்ஸ் ஃப்ரம். ப்ரிஃபேஸ் டு த மேன்ஸ் ஆஃப் த பபிள், இந்த லைன் வந்து எந்த இதிலேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது வந்து நம்ம சார்ல்ஸ் லாம்ப் தான் எழுதியிருக்காரு. ஸோ எந்த சார்ல்ஸ் லாம்ப் எழுதுனா அந்த ஒர்க்கில் இருந்து எடுத்திருக்காங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ கிறிஸ்ட் ஹாஸ்பிட்டல், ஆப்ஷன் பி சவுத் சி ஹவுஸ், ஆப்ஷன் சி நியூ இயர்ஸ் ஈவ், ஆப்ஷன் டி ட்ரீம் சில்ட்ரன். இதிலேருந்து எடுத்திருக்காங்க. ஆன்சர் இஸ் பி, சவுத் சி ஹவுஸ்லேருந்து தான் எடுத்திருக்காங்க. பேஸ் டு த மேன்ஸ் ஆஃப் த பபிள், அந்த லைன் வந்து சவுத் சி ஹவுஸ்லேருந்து தான் எடுத்திருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. அடித்தது போதுண்டா ஆஃப் பண்ணுடா, அழிஞ்சது போதுண்டா ஆஃப் குடிச்சது போதுண்டா, கட் பண்ணுடா, வந்துச்சு தான் தூக்கி போடுடா. Okay, next question. I am in love with her green earth. I am in love with her green earth. Lines from New Year's Eve, Christ Hospital, South Sea House, Dream Children. I am in love with her green earth. இந்த லைன் வந்து சார்ல்ஸ் லாம்போட எந்த இசையில் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நியூ இயர்ஸ் ஈவ், கிறிஸ்ட் ஹாஸ்பிட்டல், சவுத் சி ஹவுஸ், ட்ரீம் சில்ட்ரன். ஆன்சர் இஸ் ஏ, சவுத் சி ஹவுஸ். சாரி, நியூ இயர்ஸ் ஈவ். ஆப்ஷன் ஏ வந்து நியூ இயர்ஸ் ஈவ், அதான் வந்து ஆன்சர். கிறிஸ்ட் ஹாஸ்பிட்டல் 130 years ago is about a hospital, school, office, home. Christ Hospital 130 years ago is about hospital, school, office, home. Answer is, இந்த ஒரு ஆன்சர் வந்து நீங்களே கண்டுபிடிங்க. ஆன்சர் வந்து எனக்கு தெரியும், இருந்தாலும் சொல்ல மாட்டேன். உங்கள் மூளைக்கு கொஞ்சம் வேலை கொடுக்குறேன். இந்த கொஸ்டினுக்கு மட்டும் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணுங்கள். பார்த்துட்டு கமெண்ட்டில் வந்து ஆன்சர் பண்ணுங்கள். Lamb's children are Alice and Anne, Alice and Jan, Alice and John, Alice in Wonderland. சார்ல்ஸ் லாம்போட சில்ட்ரனோட நேம் வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க.
ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, ஆலிஸ் அண்ட் ஜான் தான் நம்ம சார்ல்ஸ் லேம்போட பசங்க. த கிரேட் கிராண்ட் மதர் ஆஃப் லாஸ் சில்ட்ரன் மிஸ்ஸஸ் ஃபீல்டு லிவ்டு. மிஸ்ஸஸ் ஃபீல்டு வந்து எங்கே வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. யார்க்ஷயர், லான்ஷயர், வார்விக், நார்ஃபோக். Answer is option D, Norfolk. Who is author of Dream Children? Dream Children எழுதுனா அந்த ஆத்தர் பேர் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த், ஹெச்டி கோல்ரிட்ஜ், சார்ல்ஸ் லேம்ப், வில்லியம் ஹஸ்லிட். இதை விட லிட்ரேச்சரில் சத்தியமாக ஈஸியான கொஸ்டின் இருக்கான்னு எனக்கு தெரியல. சத்தியமாக அந்த கொஸ்டின் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் கேட்டிருக்காங்க, உண்மையிலே கேட்டிருக்காங்க. ஓகே, ஆப்ஷன் இதுக்கு நீங்கள் வந்து இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியலனா சத்தியமாக இன்னும் நீங்கள் லிட்ரேச்சரை இன்டெப்த்தாக படிக்கலன்னு அர்த்தம். ஸோ இப்போயே போய் படிக்க ஆரம்பிச்சிருங்க. நீங்கள் அந்த காம்படேட்டர் லெவலுக்கு வரலன்னு அர்த்தம். இப்போயே போய் வாங்க, சரிங்களா? படிங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இப்போ ஓரளவு காம்படேட்டருக்குள்ளே வந்துட்டீங்கன்னு அர்த்தம். Answer is option C, Charles Lamb. The pen name of Elia adopted by. The pen name வந்து எந்த ஒரு ஆத்தருக்கு வந்து அடாப்டட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த்தா, ஹெச்டி கோல்ரிட்ஜா, சார்ல்ஸ் லேம்பா, கீட்ஸான்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியலனா பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் நல்லா படிச்சுட்டு இருக்கீங்கன்னா வந்து இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான கொஸ்டின் தானே. ஓகே, எலியா பென் நேம் வந்து யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சார்ல்ஸ் லேம்ப் தான். ஓகேங்களா? எஸ்எஸ் ஆஃப் எலியா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எலியா அப்படின்றது நம்ம சார்ல்ஸ் லேம்போட பென் நேமு. அதனால தான் அவர் எழுதின இல்லையா எஸ்ஏ கலெக்ஷன், எஸ்எஸ் ஆஃப் கலெக்ஷனுக்கு வந்து எஸ்எஸ் ஆஃப் எலியா அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. Who called STC, அதாவது who called Samuel Taylor Coleridge, அதாவது எஸ்டி கால்ரிட்ஜ் அண்ட் ஆங்க்ரங்கள் ஸ்லைட்லி டேமேஜ் அப்படின்னு சொல்லி சொன்னது யார்? சவுதே, எஸ்டி கால்ரிட்ஜ், வேர்ட்ஸ்வொர்த், சார்ல்ஸ் லேம்ப். ஆன்சர் இஸ் டி, சார்ல்ஸ் லேம்ப். பிரின்சஸ் ஆஃப் எஸ்ஏயிஸ்ட் யார்? ஃபாதர் ஆஃப் எஸ்ஏயிஸ்ட் எல்லாத்துக்குமே தெரியும். ஃபாதர் ஆஃப் எஸ்ஏயிஸ்ட் யார் அப்படின்னு தெரிஞ்சிருந்தனா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாதர் ஆஃப் எஸ்ஏயிஸ்ட் யாருன்னு சொல்லிட்டு. பிரின்சஸ் ஆஃப் எஸ்ஏயிஸ்ட் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பேக்கனா, ஹஸ்லிட்டா, ஸ்டீலா, லேம்பா? ஆன்சர் இஸ் டி, சார்ல்ஸ் லேம்ப். Emma remarks to her father that Dash loves to find fault with her. Weston, Mr. Elton, Frank Churchill, Mr. Knightley. Answer is D, Mr. Knightley. Who was Emma's governess? எம்மாவோட கவர்னஸ் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓ மை காட், மஸ்கிட்டோ கடிச்சிட்டு தான் இருக்கான். ஆப்ஷன் ஏ மிஸ் ஃபேர்ஃபாக்ஸ், ஆப்ஷன் பி மிஸ் பேட்ஸ், ஆப்ஷன் சி மிஸ்ஸஸ் வெஸ்டன், ஆப்ஷன் டி மிஸ் ஸ்மித். இவங்களை வந்து யார் எம்மாவோட கவர்னன்ஸ்ன்னு சொல்லி கேட்குறாங்க? யோசிங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, மிஸ்ஸஸ் வெஸ்டன்.
The man considered as a foil to our nightly in Emma is dash Elton, Martin, Mr. Weston, Frank Churchill. Answer is option D, Frank Churchill. The Woodhouse appears in the novel Mansfield Park, Sense and Sensibility, Emma, Pride and Prejudice. ஆப்ஷன் சி, எம்மாவில் தான் அந்த உட்ஹவுஸ் அப்படின்ற கேரக்டர் வந்து அப்பியர் ஆவாங்க. How many novels were written by Jane Austen? ஜான் ஆஸ்டின் மொத்தம் எத்தனை நாவல் வந்து எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 6 4 5 2? ஆப்ஷன் ஏ 6. மொத்தம் ஜான் ஆஸ்டின் வந்து 6 நாவல்ஸ் தான் எழுதியிருக்காங்க. 6மே வேறு லெவலில் இருக்கும். நம்ம ஷங்கர் படம் மாதிரி. ஷங்கர் மொத்தமே ஒரு 14 படம் தான் எடுத்திருக்கான் 20 வருஷத்தில். ஸோ அந்த மாதிரி ஜான் ஆஸ்டின் எழுதின 6 நாவலுமே வேறு லெவலில் இருக்கும். டைம் இருந்துச்சுன்னா போய் படிங்க. டிஆர்பி எக்ஸாம் முடிச்சுட்டு போய் படிங்க. நான் அவங்களோட இதில் ஒன்று எம்மா மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அதை மட்டும் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். Thrushcross Grange is my own, sir, he interrupted, wincing. I should not allow anyone to inconvenience me. If I could hinder it, walk in. Whose home is Thrushcross Grange? அதாவது இது நல்லாவே தெரியுது. உத்தனை ஹைட்ஸ்லேருந்து ஒரு லைன் எடுத்து அந்த லைனில் த்ரஸ்கிராஸ் கிரேஞ்சுன்னு ஒரு பிளேஸ் வரும். அந்த த்ரஸ்கிராஸ் கிரேஞ்ச் வந்து யாரோட ஹோம் அப்படின்னு சொல்லி செம்ம இன்டெப்த்தாக கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் நீங்கள் படிக்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த உத்தனை ஹைட்ஸை இன்டெப்த்தாக படிச்சிருந்தால் மட்டும்தான் தெரியும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பழக்க தோசத்தில் வீடியோக்குள்ளே போகலான்ட்டு ஆன்சருக்குள்ளே போகலாம் வாங்க. A home of Linton family, the old man, Parsonage, Emily Bronte, home. Answer is A. த ஹோம் ஆஃப் த லிண்டன் ஃபேமிலி தான் அந்த த்ரஸ்கிராஸ் கிரேஞ்சில் இருப்பாங்க. நோட் பண்ணிக்கோங்க. செம்ம கொஸ்டின். அல்டிமேட்லி யங் கேத்ரின் மேரிட் டேஸ். யங் கேத்ரின் வந்து யாரை மேரேஜ் பண்ணிக்கிறாங்கன்னு கேட்குறாங்க. எட்கர் ஹேர்டன் லிண்டன் ஹென்லி. எட்கர் ஹேர்டன் லிண்டன் ஹென்லி. ஆப்ஷன் பி, ஹேர்டன். Mr. Dean compares Heathcliff's history to that cuckoo, dog, dove, lion. Option A, cuckoo. Dash calls Heathcliff an Interpolian and an important of Satan. யார் வந்து இன்டர்போலியன் அண்ட் இம்ப் ஆஃப் சாத்தான் சொல்லி ஹீத்கிளிஃப் வந்து கூப்பிடுவாங்க? லிண்டனா, ஹென்லியா, ஹேர்டனா, கேத்ரினா? ஆப்ஷன் பி, ஹென்லி. Who is the narrator of Wuthering Heights? Henley, Logwood, Heathcliff, Catherine? Option B, Logwood.
நெக்ஸ்ட்டு வந்து நான் அந்த இதுக்கு முன்னாடி போட்ட அந்த 2001 to 2019 யூனிட் 1, யூனிட் 2, ஒரு யூனிட் 3ல பார்ட் 1 இதோட வீடியோ எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் பட்டன் கிளிக் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். கீப் சப்போர்ட்டிங் மை சேனல். தேங்க்யூ.